இப்பவே என்னோட கதையை முடிச்சுக்கிறேன். என்ன ஆச்சுங்க? ஏன் கலெக்டர் ஆபீஸருக்கு வந்த ஆசாமி இரத்தக்கரையான முக்கிய சாலை, அடுத்தடுத்து அரங்கேறிய அதிர்ச்சி. நடுங்க வைக்கும் கோவை சம்பவம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறும். அதன்படி கடந்த மார்ச் 4ஆம் தேதி மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அவர்களது மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுப்பதற்காக வந்திருந்தனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்துள்ளது. இந்த நிலையில் பிஎன் புதூர் பகுதியைச் சேர்ந்த நிவாசன் கலெக்டரிடம் புகார் மனு அளிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்துள்ளார். இவர் கொரோனா காலத்தில் சிறிய அளவில் கடன் வாங்கியுள்ளார். அந்த கடனை அடைப்பதற்காக மேலும் கடன் வாங்கி அந்த சிறிய கடனை அடைத்துள்ளார். ஆனால் மீண்டும் கடன் வாங்கிய காரணத்தால் அதற்கு வட்டி அதிகமாகியுள்ளது. அதன் பின்னர் இந்த கடனை அடைப்பதற்காக மீண்டும் கடன் வாங்கியுள்ளார். இப்படியே ஒரு கட்டத்தில் இந்த கடன் தொகை 2 லட்சம் ரூபாயாக மாறியுள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான நிவாசன் தனது அப்பாவின் பூர்வீக சொத்தில் பங்கு கேட்டுள்ளார். ஆனால் இதற்கு அவரின் உறவினர்கள் மறுத்து உள்ளனர். தனது அப்பா இறந்து சுமார் 7 வருடத்திற்கு மேலான நிலையில் தனக்கு ஏற்பட்ட கடனை அடைப்பதற்காக சொத்தில் பங்கு கேட்டும் உறவினர்கள் கொடுக்கவில்லை என்பதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான இவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுக்க சென்றுள்ளார். ஆனால் அங்கு சென்றவர் திடீரென தான் வைத்திருந்த பிளேடை எடுத்து தன்னுடைய கையை அறுத்து கொண்டார். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. உடனே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த நபரை மீட்டு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து அவரின் மனு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, இந்த சம்பவம் நடந்த அதே நாளில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக தம்பதியர் இருவர் வந்துள்ளனர். ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் வந்த தம்பதியர் திடீரென தாங்கள் கொண்டு வந்த பெட்ரோலை மேலே ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளனர். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை பார்த்து சத்தமிட்டுள்ளனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்குள் கூச்சலாக இருப்பதை கவனித்த போலீசார் ஓடி சென்று இருவரையும் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அதன் பிறகு அவர்கள் இருவரின் மீதும் தண்ணீர் ஊற்றி கழுவிய பிறகு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து தற்கொலைக்கு முயன்ற தம்பதியினர் யார் என்பது குறித்தும் எதற்காக தற்கொலை செய்து கொண்டனர் என்ற கோணத்திலும் விசாரித்து உள்ளனர். விசாரணையில் கோவை புளியகுளம் மாரியம்மன் கோவிலில் கணக்காளராக பணியாற்றி வந்த முருகேசன் மற்றும் அவரது மனைவி அனுராதா என்பது தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் முருகேசன் பணியாற்றி வந்த கணக்காளர் பணியிடத்திற்கு வேறு ஒருவரை செயல் அலுவலர் நியமித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கோயில் நிர்வாகிகளிடம் விளக்கம் கேட்டபோது உரிய விளக்கம் எதுவும் கூறாமல் அலட்சியப்படுத்தியுள்ளனர். ஆனால் மறுபடியும் சென்று கோவில் நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளார். ஆனால் அவர்கள் அதற்கு எந்த விதமான பதிலும் கூறாமல் தொடர்ந்து அலைக்கழிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த தம்பதியர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் விசாரணைக்காக பந்தயசாலை காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து சென்று மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்தடுத்து இருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.